ஒருத்தருடைய ஜாதகத்தில் அவங்க பூர்வீக புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வீகம், புத்திரர்கள், இருக்கும் மனை, இல்லிடம், குழந்தை அப்படிங்கிற இந்த 4 விதமான பாயிண்ட்டையும் தெளிவாக பார்க்கணும். ஏன்னா இந்த அமைப்பை சார்ந்து தான் திருவாதிரை, சித்திரை, திருவோணம் இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்த பெண்கள் அப்படின்னா தந்தை கூட உடன் பிறந்த சகோதரிகள் இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னு இருந்தால் அவங்களுடைய கல்யாண வாழ்க்கை, திருமண வாழ்க்கை மிகப்பெரிய இந்த ராசியில ரொம்ப கம்மி வயசுல கல்யாணம் ஆகுது அப்படின்னா அது பெண்ணா இருந்தால் மிகப்பெரிய யோகம். ஏன்னா அந்த பெண்ணுடைய தலையெழுத்து, அந்த பெண்ணுடைய தலையெழுத்துல இருக்கிற செல்வ கடாட்சம், தெய்வ கடாட்சம் அந்த குடும்பத்தை படிப்படியா உயர்த்தி கொண்டு போகும். துளாராசியில பிறந்த ஆணா இருக்கட்டும் இல்ல பெண்ணா இருக்கட்டும், ஆணா இருந்து ரொம்ப கம்மி வயசுல எந்த ராசி பெண்ணை கல்யாணம் பண்ணாலும் அந்த துலா ராசியில பிறந்த ஆண் அதிர்ஷ்டம். இதே துலா ராசியில இருக்க பெண்ணா இருந்து அந்த பெண் எந்த ஆணை ரொம்ப கம்மி வயசுல, இளம் வயசுல கல்யாணம் நடக்குது அப்படி இருந்தாலும் அது அந்த குடும்பத்துக்கு நல்ல அமைப்பை கொண்டு போகும். ஆனா ரியல் ஒன் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நான் மணிராஜ், வள்ளுவர் ஜோதிடர். இப்போ நம்ம பார்க்க போகிற 2 விதமான டாபிக் இருக்குது. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து உங்க தந்தையுடைய சகோதரி, தந்தையின் உடன் பிறந்த சகோதரியோடைய குழந்தைக்கும் உங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கும் மிகப்பெரிய ஒத்துமை இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஒருத்தருடைய வாழ்க்கையில் வரக்கூடிய செல்வம் அப்படின்னா முதல் செல்வம் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா அது அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை தான். குழந்தை செல்வம் தான் இந்த உலகத்திலேயே மிக உயர்ந்த முதல் செல்வம். இந்த குழந்தை கருவாகி பிறக்கிற அமைப்பு தந்தை அப்பா கூட அப்பா உடன் பிறந்த சகோதரி அப்படின்னு இருந்தாங்கன்னா அவங்களுடைய பாவ புண்ணியமும் இந்த பிறக்கிற குழந்தைக்கு சாராம்சமாக ஜாதகத்தில் வந்து சேரும். இதை முக்கியமாக பார்க்க வேண்டியது சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம். இந்த கிரகத்துடைய வேலை என்ன? சுக்கிரங்கிறது கலஸ்திரஸ்தானத்தை குறிக்கும், கல்யாண வாழ்க்கையை குறிக்கும். அப்போது மாங்கல்யம் அப்படின்னு ஒன்று ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து என்ன அமைப்பில் இருக்குன்னு பார்க்கக்கூடிய கிரகமே சுக்கிரங்கிற கிரகம் தான். இந்த சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் இன்னொரு அமைப்பையும் குறிக்கும், அத்தை அப்படிங்கிற உறவையும் குறிக்கும். அத்தைங்கிறது தந்தை உடன் பிறந்தவங்களை மட்டும் குறிக்கும். அப்படி பார்க்கும்போது தந்தையோட பிறந்த பெண்களுக்கு பையன் பிறந்தாலோ இல்லை உங்களுக்கு பிறக்கிற குழந்தை ஆணும் அத்தைக்கு பிறக்கிற குழந்தை பெண்ணும் இருந்தால் இவங்க 2 பேர் வாழ்க்கை போன ஜென்மத்திலையும் இல்லை பூர்வ ஜென்மத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. இதை வந்து ஆதிசீஸ்திரம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த பூர்வீகத்தில் இதை சார்ந்த கர்ம வினையோட தாக்கம் அதிகமாக இருக்கும். முக்கியமாக அதுக்கு குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தா திருவாதிரை, அஸ்தம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரத்தை சார்ந்து இவங்க பூர்வீகத்தில் இருக்க பாவ புண்ணியங்கள் அத்தைக்கு பிறக்கிற பெண்ணுக்கு பேசும், உங்களுக்கு பிறக்கிற ஆணுக்கும் பேசும். அப்போது இந்த 2 இடத்தை சார்ந்து நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான அமைப்பு ஒருத்தருடைய ஜாதகத்தில் அவங்க பூர்வீக புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வீகம், புத்திரர்கள், இருக்கும் மனை, இல்லிடம், குழந்தை அப்படிங்கிற இந்த 4 விதமான பாயிண்ட்டையும் தெளிவாக பார்க்கணும். ஏன்னா இந்த அமைப்பை சார்ந்து தான் ஒருத்தர் வாழ்க்கையில் பூர்வீக சொத்து சம்மந்தமாக வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும், இட சம்மந்தமாகவோ வீடு சம்மந்தமாகவோ இல்லை அந்த இடம் நிலத்தால் கோர்ட்டு கேஸ் வரக்கூடிய பிரச்சனையும் இந்த 2 சாரத்தை சார்ந்து மிகப்பெரிய அமைப்பில் பாதிப்பை கொடுக்கக்கூடியது. இந்த தந்தையுடன் உடன் பிறந்த சகோதரிக்கு பிறக்கிற குழந்தையோடைய தலையெழுத்தும் காரணம், ஜாதகத்தில் சுக்கிர அப்படிங்கிற கிரகத்துடைய ஆதிக்கமும் காரணம். இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அது என்னென்னா திருவாதிரை, சித்திரை, திருவோணம் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் அப்படின்னா தந்தை கூட உடன் பிறந்த சகோதரிகள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னு இருந்தால் அவங்களுடைய கல்யாண வாழ்க்கை, திருமண வாழ்க்கை மிகப்பெரிய குழப்பம், கேள்விக்குறியாகும். இது ஏன் அப்படின்னு பார்த்தா இந்த நட்சத்திரத்துக்கும் தந்தையுடைய உடன் பிறந்த சகோதரிகளுக்கும் உள்ள அமைப்பு அவங்க ஜாதகத்தில் சுக்கிரங்கிற கிரகத்தை சார்ந்தும் சந்திரன் அப்படிங்கிற கிரகத்தை சார்ந்தும் இந்த 2 கிரகத்துடைய தோஷமாவோ இல்லை இந்த 2 கிரகத்துக்குரிய உறவுகளால் ஏற்பட்ட பாவமும் இவங்களுக்கு அதிகமாக வேலை செய்யும் அப்படின்னு அர்த்தம். இந்த குறிப்பிட்ட அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிற இன்னும் 2வது டாபிக் என்னென்னா, குறிப்பிட்ட நட்சத்திரக்காரங்கள் குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் ஆண்கள் பிறந்திருந்தால் அவங்களுக்கு
ஆண்களுடைய சாபம் அவங்க பூர்வீகத்திலேயோ முன்னோர்கள் வழியிலேயோ ஆண்களுக்கான சாபம் ஏற்பட்டிருக்கு இல்லை கிடைச்சிருக்கும். அது என்னென்ன நட்சத்திரம் அப்படின்னா கார்த்திகை, மூலம், ரேவதி, கேட்டை, அஸ்வினி, ஆயிலியம், அவிட்டம். இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அவங்க பூர்வீகத்தில் ஆண்களுடைய சாபமும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய குடும்பத்தில் கண்டிப்பாக பெண் குழந்தை ஏற்படும். அந்த பெண் குழந்தைக்கும், அதாவது ஒரு பெண் குழந்தை பிறக்குதுன்னா அவங்க அப்பா, அவருடைய அப்பா, அவருடைய அப்பாங்கிற இந்த 3 தலைமுறை வழியை பார்க்கும்போது இந்த நட்சத்திரத்தில் ஒவ்வொரு பெண் குழந்தை இந்த நட்சத்திரத்தில் பிறந்துக்கிட்டே வருவாங்க. அதுதான் இந்த ஆண்களுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம் அப்படின்னு அர்த்தம். இந்த சாபம் வாழ்க்கையில் என்ன பண்ணுன்னா, மாங்கல்ய வாழ்க்கையில் கல்யாணம் ஏற்பட்டதுக்கப்புறம் ஆண் குழந்தைகள் பிறக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும், இல்லை ரொம்ப பெரிய ஏக்கமாக இருக்கும். ஏன்னா இந்த நட்சத்திரக்காரங்கள் இவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்து இருக்குது, அதுக்குன்னு பிறக்காமல் இருக்குன்னு சொல்ல வரல. ஆனால் இவங்களுக்கு ஆண் சாபம் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் அவங்க ஜாதகத்தில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துக்கணும். இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு வாரிசு அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது அளவு கடந்த பேர், பணம், காசு, சொத்து, சுகம், அந்தஸ்து, அதிகாரம் எல்லாம் இருக்கும். அப்படி இருந்தும் அதை முழுசாக அனுபவிக்கிறதுக்கோ அதை பார்த்துக்கிறதுக்கோ ஆண் வாரிசு அப்படிங்கிறது இல்லாமல் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இதுக்கு என்ன பண்ணணும்? இதுக்கு ஆண் குழந்தை வரத்தை கொடுக்கக்கூடிய கோயில் அப்படிங்கிற கடவுள் அவர் பார்த்தீங்கன்னா முருகர். அதுக்கு உண்டான கோயில் குன்றத்தூர் முருகர் கோயில் போகலாம். முருகர் கோயிலாக இருக்கட்டும், இல்லை சிக்கல் அங்கே இருக்க முருகர் கோயிலோ, இல்லை திருச்செந்தூரோ, இதை தாண்டி காளிப்பட்டி கந்தசுவாமி கோயில்னு சேலம் மாவட்டத்தில் ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலாகட்டும். இந்த மாதிரி குறிப்பிட்ட முருகரை பொதுவாக வழிபடுறது நல்லது, சஷ்டி விரதம் இருக்கிறது நல்லது. ஆனால் இந்த முருகர் கோயிலுக்குலாம் போய் ஆண் குழந்தைக்காக நம்ம வேண்டும் போது கண்டிப்பாக ஆண் குழந்தை அமையும். ஏன்னா ஆண் சாபம் பெற்ற நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி அந்த குடும்பத்தில் ஒரு ஆண் வாரிசு பிறக்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்கு இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இளம் வயதில் திருமணம் செய்யக்கூடிய ராசிகள், குறிப்பிட்ட ராசிகள் ரொம்ப சின்ன வயசுல கல்யாணம் ஏற்பட்டது. அது என்னென்ன ராசிகள் அப்படின்னு பார்த்தா மிதுனம், கடகம், துலாம், கன்னி. இந்த 4 ராசிக்காரங்க தான். ஏன் அப்படின்னா இந்த 4 ராசிக்கான கிரகம் அதிபதி என்னன்னு பார்த்தா மிதனத்துக்கும் கன்னிக்கும் புதன் வருவார், துலாமுக்கு சுக்கிரனும், கடகத்துக்கு சந்திரனும். அப்போது இந்த புதன் அப்படிங்கிற கிரகத்துடைய ஆதிக்கம் மண்ணு, பெண்ணு, மனை, மாங்கல்யம், கலை, கல்வி, அறிவு, அறிவியல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அமைப்பை சார்ந்து தான் அவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய திருமண வாழ்க்கை நிச்சயிக்கப்படும். எப்படின்னா அவங்க பூர்வீகத்தில் புதன் அப்படிங்கிற கிரகத்தை சார்ந்திருக்க ராசி மிதுனம், கன்னி, இது ரெண்டும். இந்த 2 ராசியில் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகுது அப்படின்னா, ஒன்று அவங்க பூர்வீகத்தில் அளவு கடந்த சொத்து சுகம் இருக்கணும், இல்லை இவங்க அளவுக்கு அதிகமான சொத்து இருக்கணும். அப்படி இல்லைன்னா இருந்த சொத்துலாம் அதிகமாக இழந்திருக்கணும். அப்படி இருக்கிற அமைப்பில் இருக்கும்போது இந்த ரெண்டு ராசிக்கு ரொம்ப சீக்கிரத்திலேயே ரொம்ப கம்மி வயசுலேயே மாங்கல்ய வாழ்க்கை அமைகிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. இது அவங்களுடைய கர்ம வினையோடைய பலன். ஏன்னா இவ்வளோ சின்ன வயசில் கல்யாணம் ஏற்பட்டும் அவங்க வாழ்க்கை குறைஞ்சது 7 வருஷம் இல்லை 10 வருஷமாக தான் ஆகும் இழந்த சொத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டெடுக்கிறதுக்கு. அதாவது இந்த ராசியில் ரொம்ப கம்மி வயசில் கல்யாணம் ஆகுது அப்படின்னா அது பெண்ணாக இருந்தால் மிகப்பெரிய யோகம். ஏன்னா அந்த பெண்ணுடைய தலையெழுத்தில் இருக்கிற செல்வ கடாட்சம், தெய்வ கடாட்சம் அந்த குடும்பத்தை படிப்படியாக உயர்த்தி கொண்டு போகும். அதாவது தாசாந்தரம், பிரணோதம், வாகியத்தம் அப்படிங்கிற இந்த மூணு விதமான உடல் அமைப்பில் முக ராசி அப்படிங்கிறது அந்த பெண்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒத்து வரும். அதே மாதிரி தனராசியும் விதி என்னை விட 3 பங்கு அதிகமான அமைப்பு இருக்கிற காரணத்தினால இந்த பெண்கள் இந்த ராசியில் பிறந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது மிதுனம், கன்னி இந்த 2 ராசியில் பிறந்த பெண்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகுது அப்படின்னா இழந்த செல்வத்தையும் மீட்டு கொடுக்குற சக்தி இருக்குது. அதே மாதிரி இருக்கிற நிலைமையிலிருந்தும் 11 பங்கு செல்வந்தரவாக உயர வேண்டிய ஆதிக்கமும் இவங்களுடைய ரத்த ஆதிக்கத்திலே கலந்துருக்கு. அப்போது இந்த செல்வம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை இந்த 2 ராசிக்காரங்க மிகப்பெரிய அளவில் உயர்த்தி கொண்டு போவாங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா துலா ராசி. துலா அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரங்கிற கிரகம் அதிபதி. சுக்கிரன் அப்படிங்கிறது மாங்கல்யம், ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் ஆண். இந்த சுக்கிரங்கிற கிரகம்
சுகத்தை அனுபவிக்கக்கூடிய கிரகம். ஒருத்தர் நல்லா பாடுறாருன்னா அது காரணம் அது காரணம் சுக்கிர பகவான் அவருடைய தொண்டையோடைய ஆதிக்கத்தில் இருக்கார் அப்படின்னு அர்த்தம். நல்ல டேஸ்ட்டாக தான் சாப்பிடுவாங்க அப்படின்னா சுக்கிரனுடைய ஆதிக்கம் அவர் அந்த உணர்வில் இருக்குது. அப்போது ஒரு விஷயம் அளவுக்கு அதிகமாக பிடிக்க போய் அதை அதிகமாக ரிப்பீட்டடாக செய்ய காரணம் இந்த சுக்கிரன் தான். ஏன்னா சுக்கிர கிரகம் அந்த ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய சுகத்தை அனுபவிக்கும். சுகத்தை கொடுக்கக்கூடியதான் சுக்கிரன் ஆதிக்கம். அதை சார்ந்திருக்க துலாங்கிற ராசியில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகுது அப்படின்னா அந்த பெண் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி அப்படின்னு அர்த்தம். துலா ராசியில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் இல்லை பெண்ணாக இருக்கட்டும், ஆணாக இருந்து ரொம்ப கம்மி வயசில் எந்த ராசி பெண்ணை கல்யாணம் பண்ணாலும் அந்த ஆண் துலா ராசியில் பிறந்த ஆண் அதிர்ஷ்டம். இதே துலா ராசியில் இருக்க பெண்ணாக இருந்து அந்த பெண் எந்த ஆணை ரொம்ப கம்மி வயசில் இளம் வயசுலேயே கல்யாணம் நடக்குது அப்படி இருந்தாலும் அது அந்த குடும்பத்துக்கு நல்ல அமைப்பை கொண்டு போகும். ஆனால் இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரிவினை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து மூணாவது இருக்கிறது பார்த்தீங்கன்னா கடகம். இந்த கடகம் அப்படிங்கிற ராசி சந்திர பகவானுடைய ஆதிக்கம் உள்ள ராசி. இந்த நட்சத்திரக்காரங்களுக்கும் ரொம்ப கம்மி அதாவது இளம் வயசுலேயே திருமணம் நடக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த ராசிக்கு உண்டான கிரகம் சந்திரன். சந்திரன் அப்படிங்கிறது அம்மாவை குறிக்கும். அம்மாவுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்கிறதுனால இவங்களுடைய அளவுக்கு அதிகமான பாசம் பார்த்திங்கன்னா அம்மா மேலேயே இருக்கும். ஆனால் இவங்களுக்கு சின்ன வயசில் கல்யாணம் நடக்கிறதுக்கு ரொம்ப அதிக வாய்ப்பு இருக்குது. அதை விட்டோம்னா ரொம்ப தள்ளி போகிறது வாய்ப்பு இருக்குது. இடப்பட்ட நேரத்தில் அவங்களுடைய புண்ணியப்படி கரெக்டான நேரத்தில் கல்யாண வாழ்க்கை அமையும். ஆனால் அந்த இளம் வயசில் திருமணம் நடக்குது அப்படின்னா அவங்க முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம் அம்மாவுக்கு எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் அவங்க வாழ்க்கையில் கொடுக்குறாங்களோ அதுக்கு நிகரான மதிப்பு மரியாதையாக அவங்க மனைவியை நடத்தினா மட்டும்தான் அவங்க வாழ்க்கை சரியான அளவில் போகும். அப்போ தான் அவங்களுக்கு வர கைக்கு, அதாவது சம்பாதிக்கிற பணமாக இருக்கட்டும், அவங்களுக்கு இருக்கிற பேரு புகழ் சொத்து அந்தஸ்து செல்வமாக இருக்கட்டும், அது நிலைக்கும் இல்லை கையில் தங்கும் அப்படின்னு அர்த்தம். நன்றி.